வணக்கம், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு வகையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு கல் தோசை ரெசிபி போட்டிருந்தேன், அதை எல்லோரும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை வச்சு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்க நல்ல ஒரு காரசாரமான சட்னி. ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஒரு அரை கப்பு ஊற வச்சிடணும். இப்போ காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வேணும்னா ராத்திரியே நமக்கு ஊற வச்சிடலாம். காலம்பரை அரைச்சிடலாம். அது 1 கப்பு ரவை, ஒரு அரை கப்பு கொண்டக்கடலை, 1 கப்பு ரவை, அதுக்கப்புறமா அதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறமா நல்லா அது அரைச்சிடணும். தேவையான தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட போகிறோம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு, அரை கப்பு ஒரு புளிச்ச தயிர் விட போகிறோம். ஏன்னா இதை நம்ம ஃபர்மெண்ட்லாம் நம்ம பண்ண போகிறதில்லை. புளிச்ச தயிரை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். வேறு நிறைய டைம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. புளிச்ச தயிர் விட்டுருக்கனால ஃபர்மெண்ட் ஆகணும்னு இல்லை. அப்புறமா நம்ம டக்குன்னு 10 நிமிஷம் ஆனப்புறமா நம்ம தோசைக்கல்லை நம்ம சூடாக்கிட்டு நார்மல் தோசை பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா லேஸாகவும் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அதுக்கப்புறமா நமக்கு சட்னி ரெசிப்பியை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தவாவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் தான் நான் போடுறேன். காரம் எங்களுக்கு காரம் போடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2லேருந்து 3 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு புளி அதையும் போட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சாச்சுன்னா சட்னி தயாராகிடும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டியாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான சட்னி தயாராகிடும். அது இந்த கொண்டக்கடலை தோசைக்கு இது நல்ல காம்பினேஷன். இது வரைக்கும் இது ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.